الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وقال النبي صلى الله عليه وسلم الدين النصيحة وكما قال عليه الصلاة والسلام கண்ணியமானவர்களே அல்ஹம்துலில்லாஹ் நீண்ட நேரம் ஒரு 2 hours மாதிரி இந்த இடத்துல அமல் செஞ்சுட்டு எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறீங்க. அல்லாஹ் நாங்கள் செஞ்ச எல்லா அமல்களையும் பொருந்தி கொள்ளணும். இஹ்லாஸோடு அமல் செஞ்ச பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் நசீபாக்கணும். மஸ்ஜிதுடைய மஷூரா படி இன்றைக்கு பயன் பண்ண சொன்னாங்க. எல்லோரும் டயர்டாகிப்பீங்க, மிச்ச நேரம் பேச தேவையில்லை. சுருக்கமாக 2-3 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நான் நோக்காட்டிட்டு என்னுடைய இந்த பயான் இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எனக்கு நசீபாக்கின முதலாவது ரமதான் இல்லை. எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற சிலரை பார்த்தா விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களுக்கு இந்த இடத்துல 50 வருஷம் நோன்பு பிடிச்சவங்க உட்காந்துக்கிறீங்க. 50 ரமதானை அடைஞ்ச ஆக்கள் உட்காந்துக்கிறீங்க. 60 அடைஞ்சவங்களும் உட்காந்துக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களோட நாளில் பரக்கத் செய்யணும். இது ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் இத்தனை வருஷம் நோன்பு கொடுக்கறதுன்றது அதுக்கு பிறகு அந்த மனுஷனுக்கு சொர்க்கத்துக்கு போகாமே கேட்கல. ஏன்னா ஒரு நோன்பை சரியாக பிடிச்சா போதும் சொர்க்கம் போகாது. ஒரு நோன்பு 30 நோன்பு இல்லை, ஒன்றை சரியாக பிடிச்சா சொர்க்கம் போயிடும். அப்போ ஒரு மனுஷன் 50 வருஷம் 60 வருஷம் நோன்பு பிடிச்சி நரகத்துக்கு போயிடுமா? போயிடவே. ஒரு ஆள் அவர் மௌத்தா போல 70 வயசு 10 வயசு நோன்பு பிடிச்சாங்க உதாரணம். அப்போ 60 வருஷம் நோன்பு பிடிச்சாங்க. ஆனால் அவர்கிட்ட மௌத்தை பார்த்தா பயங்கரமாக அமைச்சு நல்ல மௌத்தை அவருக்கு கிடைக்கல. அவருக்கு முடிவை பார்த்தா அவரோட நரகத்துக்கு வாசியாக அவரை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவர் பசியோடு இருந்து தாகத்தோடு இருந்து நோன்பு பிடிச்சாரு, தராவி தொழுந்தார், குர்ஆன் ஓதினார், திக்ர் செஞ்சார், சதகா கொடுத்தாரு, உம்ரா போனார், எல்லாம் செஞ்சுக்கிறாரு. ஆனாலும் அவர் நரகத்துக்கு போகிறார். இது எப்படி சாத்தியம் சகோதரர்? இது நடக்கலவே. ஒன்றை சரியாக பிடிச்சா சொர்க்கத்துக்கு போவேன்னு நீக்க போகலை. ஒரு மனுஷன் எப்படி அப்பா இவ்வளோ வருஷம் நோன்பு பிடிச்சி நரகத்துக்கு போவேலவே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நோன்பை நான் உங்களுக்கு ஏன் தந்தேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நோன்பை உங்களுக்கு நான் தந்தது பசிச்சிருக்கணும், தராவி தொழணும், கியாமுல் லைல் தொழணும், குர்ஆன் ஓதணும், சதகா நிறைய கொடுக்கணும். இதெல்லாம் ரெண்டாவது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் முதலாவது நோன்பு உங்களுக்கு தந்த காரணம் இது இல்லை, இது ரெண்டாவது செய்யுங்க. கட்டாயம் செய்யுங்க இதெல்லாம், ஆனால் ரெண்டாவதா செய்யுங்க. முதலாவதா நீங்க என்ன செய்யறோன்றீங்க அதை செய்யுங்க. அது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாழ்க்கையில எங்கள்கிட்ட இருக்கிற பாவங்கள் இந்த நோம்பால கழிஞ்சு போகும். இந்த நோம்பால ஒரு மனுஷன் செய்கிற கெட்ட பழக்கம் இல்லாம போயிடும். அப்படி இல்லாம ஒரு மனுஷன் 50 இல்லை 100 வருஷம் நோம்பு பிடிச்சும் நரகத்துக்கு ஒரு நிலைமை என்ன செய்யணும்? மனுஷனுக்கு உருவாகலாம். நாங்கள் எல்லாம் செய்கிற மிஸ்டேக் சகோதரர்களே, நிறைய நன்மை செய்கிறோம். ஆனால் சில பாவங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தை விட்டுறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை. அதை கண்டினியூஸாக செஞ்சு கொண்டு நன்மையும் நிறைய செஞ்சு கொண்டு போகிறோம். அல்லாஹ் சொல்கிறான், நான் நோன்பு இதுக்கு தரல, நோன்பு உங்களுக்கு தாரன். நீங்கள் கொஞ்சம் நன்மை செஞ்சாலும் பரவாயில்ல, மிச்சம் செய்யலை, கொஞ்சம் நன்மை ஃபர்து மட்டும்தான் செஞ்சுக்கிறீங்க. ஆனால் பாவம் வரப்போ அறவே செய்யாமக்கிறீங்க. இது நீங்கள் இப்படி ஒரு நோன்பு பிடிச்சா என்ன போதும், சொர்க்கத்துக்கு போகிறோம். 50 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறார், 50 வருஷம் சிகரெட்டும் பிடிச்சிக்கிறார். எப்படி நோன்பு? 50 வருஷம் ஸ்மோக் பண்ணிக்கிறார். ஒரு நோன்புக்கு சில ஒரு முடிவு பண்ணலாம். அல்லாஹ் தடுத்த இந்த விஷயத்தை நான் இந்தோட விடுவனே என்று முடிவு பண்ணல. ஆனால் பசியோடு இருந்தாரு, தராவி தொழுந்தாரு, கியாமுல் லைல் எல்லாம் செஞ்சாரு, ஜகாத் கொடுத்தாரு, சதக்கா கொடுத்தாரு. ஆனால் அவர்கிட்ட வாழ்க்கையில பழகின ஒரு பாவத்தை கொண்டதுக்கு ரெடி இருக்கல. 50 வருஷம் நோன்பு பிடிச்சிக்கிறார். இன்றைக்கு வர காட்டி மிக லேட்டஸ்ட் எல்லாம் படமே பார்த்து நிற்கிறார். அவரு மிஸ் பண்ணி ஒரு படம் இல்லை, அவரு கேட்காத ஒரு பாட்டு இல்லை. எந்த பாட்டு சொன்னாலும் அவருக்கு தெரியும். அவர் இங்கிருந்து நூறலியாக ஒரு ட்ரிப் போனா 5 ஹவருக்கு 5 ஹவரும் பாட்டு போட்டு தான் போவார், 5 ஹவரும் மியூசிக் கேட்டுக்கொண்டு தான் போவார். ஆனா நோம்பே பிடிச்சு கொள்றாரு. இத்தனை வருஷம் நோம்பு பிடிச்சு ஒரு நோம்புல தானே அவர் முடிவு பண்ணல, அல்லாஹ் தடுத்த இந்த மியூசிக்கை நான் இந்தியோட விட்டுட்டு தான் நோம்பு பிடிப்பேன். இப்படி நோம்பு பிடிச்சா ஒன்று போதும் சொர்க்கம் போதும். அப்படி இல்லாட்டி 50-60 பிடிச்சாலும் நரகத்துக்கு ஒரு நிலைமை உண்டாகும்.
அன்பானவர்களே, அல்லாஹ் நோன்பு எங்களுக்கு தாரது சுத்தமாகும், பாவம் கலந்து போகும். அத்தனை வருஷம் நோம்பு பிடிச்சிக்கிறார், அத்தனை வருஷத்துக்கு அவர்கிட்ட நானோட ஒரு கோமாயின நானோட என்ன நோம்பு சௌகரியம் நோம்பு பிடிச்சிக்கிறார். உமா வாப்பட உள்ளத்தை மனசு நோவடிச்ச நிலைமையில அவங்க வயசான காலத்தில் அவங்கள பார்த்துக்கொள்ளாம நோம்பு பிடிச்சிக்கிறாரு. அடுத்த வீட்டுக்காரங்களும் அவங்களுக்கும் பிரச்சனை, வருஷமா பிரச்சனை, பேசுறது, மஹல்ல உள்ளது சண்டை. அவர் இங்கே தொழுங்க, அவர் இங்கே தான் தொழுங்க, அவர்கிட்ட பக்கத்துக்கே போய் தொழுகிறாரு, பள்ளியுள்ளுக்கே சண்டை. ஆனால் நோம்பு முடிக்கிறாரு, முன்சாப்பில் தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு. அல்லாஹ் எதிர்பார்க்கிற அந்த ரமதான்ல சகோதரர்களே, நோம்பு முதலாவது நோக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தகைய மஹாரிம தகுன் அபதன், ஆகப்பெரிய தக்குவாதாரி, நிறைய நன்மை செய்கிறவர் இல்லை. நல்ல கேட்டு கொடுங்க, ஆகப்பெரிய தக்குவாதாரி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மை நிறைய செய்கிறவர் இல்லை. தக்குவாட அடிப்படை ஆகப்பெரிய தக்குவாதாரி யார் தெரியுமா? தன்னை ஹராத்திலிருந்து பாதுகாக்கிறவர். அன்பானவர்களே, இதை சரியா செய்யணும். ரமதான்ல மெயின் நோக்கம் இதுதான். இதை கிளியர் பண்ணாம எவ்வளவு நன்மை செஞ்சு வேலை. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத் சொல்றார், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஆம்பளைகளுக்கும் சொல்றான், பொம்பளைகளுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றான், நல்லா கேட்டுக்கோ. நபியே, நீங்க ஆம்பளைகளுக்கு சொல்லுங்க, கண் பார்வையை கீழே போட்டு அவங்களோட மரணஸ்தானத்தில் பாதுகாத்து கூட சொல்லுங்க. எல்லாம் ஒன்றை மட்டும் சும்மா சொல்லலை, நல்லா கேட்டுக்கொள்ளணும். கண்ணை கீழே போட்டு அவங்களோட அஃபங்களை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்க, அவங்களோட மறைவிடங்களை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்க. தஃசீருடைய உலமாக்கள்னா இது ரெண்டுக்கும் டிரெக்டான லிங்க் இருக்குது. அதனால தான் அல்லாஹ் இப்படி சொல்றான், எந்த மனுஷன் கண்ணை துப்புரவா வைக்கிறல்லையோ, கண்ணை பாதுகாக்கிறல்லையோ, அந்த மனிதனுக்கு அவன் மர்மஸ்தானத்தை பாதுகாக்கிறதும் கஷ்டமாகும். இதனாட ஆசை வரும், தனிமையிலாக ஆசையை பூர்த்தி செய்கிற ஆசை வரும், குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பட்டு வைத்தோம். இன்றைக்கு அல்லாத ஒரு குர்ஆன்ல சொன்ன ஒரு கட்டளையை தூக்கி வீசினோம். இதெல்லாம் என்ன? இதுக்கு அவ்வளோ பெரிய எஃபெக்டாக வரப்போகுது. என்ன அவ்வளோ எஃபெக்ட் ஆகுமான்னு தான் நாங்கள் நினைச்சோம். ஒரு பெண் போகிறாள், அந்த பெண்ணை மேலேருந்து கீழே மட்டும் பார்த்து முடிச்சு, நல்லா ரசித்து முடிஞ்சு, பார்த்து முடிஞ்சு, மறுவ பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. மார்க்கம் சொல்லுது, ஒரு பார்வை பட்டா திருப்பி அடுத்த பக்கம் அங்கே திரும்ப வானம், கண்ட்ரோல் பண்ணுங்க, கீழே பாருங்க, அந்த பெண்ணை பார்க்க வாங்க. ஃபோனில் ஒரு செய்தியை பார்த்து கொண்டு போகிறார், ஒரு அசிங்கமான ஒரு நஜீஸான செய்தி வரப்போக்கில் அவசரமாக தட்டி போகாமல் பொறுமையாக ஆறுதலாக 10 நிமிஷம் அதை பார்க்குறாரு. இப்போ நினைக்கிறாரு, இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஜினாட ஆசை வரக்கூடாது, சத்தியமாக இவ்வளவு எல்லாம் பார்த்து போட்டு அவர் நினைக்கிறார், எனக்கு தனிமையில பாவம் செய்ய ஆசை வரக்கூடாது, ஹராத்துல பாவம் செய்ய ஆசை வரக்கூடாது. இது எப்படி சாத்தியமாகவும் சாப்பிடுது? ஆகப்பெரிய தக்குவாதாரி ஜினால விந்து கொள்வார். எப்படி பார்த்தாருன்னா, எங்க பிள்ளை நடந்துச்சு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஒரு சட்டம், கஃதுல் பஸர், உங்களோட பார்வையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சட்டத்தை தூக்கி வீசினோம், இன்னைக்கு எத்தனையோ பேர் பயங்கரமான சில பிரச்சனைக்கு மாட்டி பட்டிக்கிறாங்க. ஃபேமிலி கவுன்சிலிங் செய்கிற கவுன்சிலர்ஸ் மட்டும் பேர் பேசி பாருங்க, விளங்கும். ஹாசிமார்ட்டை கேட்டு பாருங்க, எத்தனை தலாக் கேஸில் எப்படி வகையான பயங்கரமான சில கேசஸ் வரும், ஹாசிமார் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொன்ன ஒரு விஷயம், இந்த விஷயத்தை நாங்கள் பெருசாக நினைக்கல, இதெல்லாம் என்ன பெரிய ஆபத்து வருமா என்று நாங்கள் நினைச்சோம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், ஒரு முஃமின் நோம்புள்ளுக்கு வந்திக்கிறாரு, நோம்புள்ளுக்கு வரப்போக்களை முடிவு பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்துல நான் விலகினேன். இங்கே உட்காந்துக்கிற எங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும் எங்களோட வீக் பாயிண்ட் என்ன, எந்த இடத்துல எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண கஷ்டம்ன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனிதன் ரமதானுக்கு வாராரு, இதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கொள்வேன். அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறாரு. ஒரு மனுஷன் சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை அடைகிறதுக்கு நிறைய நன்மையை செஞ்சு அடைகிறதை விட ஒரு பாவத்தை செய்யாம குயிக்க அல்லாஹ் அடைஞ்சிட. உலமாக்கள் எழுதுறாங்க, ஒரு மனுஷன் இஷாக்கு போகிறோம் தக்பீர் கட்டி தொழுகிறார். தொழுவை ஸ்டார்ட் பண்ணினவர் எதுவரைக்கும் தொழுந்து இருக்கிறார் என்றால் ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லிட்டார். ராவு ஃபுல்லாக நின்று வணங்கிக்கிறார். யோசிச்சு பாருங்க, ஒரு கணக்குக்கு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு 1000 ரக்காத் தொழுந்திப்பார். 1000 ரக்காத் இருந்தால் எத்தனை சுஜூத், எத்தனை சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ செஞ்சுப்பார். கண்ணியமானவர்கள் உலமாக்கள் எழுதுறாங்க,
நீங்க 1000 ரகாத் தொழுகிறதை விட அல்லாஹுக்கு நீங்க ரோட்ல போக்கல ஒரு பொம்பளையை பார்க்காம உங்களோட கண் பார்வையை கீழே போடுறது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது. நீங்க 1000 ரகாத் தொழவானும் அல்லாஹ் தடுத்தோண்ட செய்யாம இருக்க. நீங்க 1000 ரகாத் இவ்வளவு நன்மை செய்யறதை விட பாதையில போகும் பொழுது அல்லாஹ் தடுத்தோண்ட அல்லாட ஒரு கட்டளையை மீறாம அல்லாஹ் தடுத்தோண்ட செய்யாம இருக்கிறது அல்லாட நெருக்கத்தை வைத்து அடைஞ்சிடலாம். கடைசி எனக்கு ஒரு சம்பவம் என்ன வருது, அதை நான் சொல்லிட்டு முடிச்சுக்கொள்றேன் இன்ஷா அல்லாஹ். ஈஜிப்டில் நடந்த ஒரு சம்பவம், கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஈஜிப்டில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் கனவு காண்றாரு, அவர்கிட்ட அடுத்த வீட்டுக்காரரை உம்ராக்கு கூட்டி போகிற மாதிரி. முதல் நாள் அப்படி விட்டுட்டாரு. 2வது நாள் அதே கனவு, அந்த கனவுல சேம் மெசேஜ், உங்களோட நேபரை உங்களோட அடுத்த வீட்டுக்காரரை உம்ராக்கு கூட்டி போகிற மாதிரி. இவருக்கு இப்போ மனசில் கொஞ்சம் உறுத்தல். மஸ்ஜிதில் வந்து ஹசரத்தோடு பேசி ஹசரத்தை சொல்லிக்கிறார், இப்படி ஒரு கனவு 2 நாள் நான் கண்டு, இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்? ஹசரத் சொன்னாராம், சில வேளை அல்லாஹ் ஒரு நல்ல விஷயத்தை கண்டிக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அவரை உம்ராவுக்கு கூட்டி போக சொல்கிற மாதிரி விளங்குது, நீங்கள் அவரோட போயிட்டு பேசி பாருங்கள். இவர் சொல்கிறார், நான் 2வது நாளும் பேசலை, தூங்கிட்டேன். 3வது நாள் அதே கனவு, அதே மெசேஜ், இவர் உம்ராவுக்கு கூட்டி போகணும். நான் அடுத்த நிமிஷம் அவரோட வீட்டு கதவை போயிட்டு தட்டினேன். நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் உம்ராவுக்கு போகிறதுக்கு காபத்துல்லா பார்க்க என்னை கூப்பிடுறீங்க. ஆனால் எனக்கு எல்லாம் பிரச்சனை என்னாண்டா, எனக்கு எப்படி தொழுவுறது தெரியாது. நான் வாழ்க்கையில் தொழுந்தே இல்லை. ஜும்மா ஃப்ரைடே ஒரு ஸ்பெஷல் தொழுகை அன்றைக்கு, அந்த தொழுகையும் நான் தொழுந்தில்லை. இவர் சொன்னார், நான் உங்களுக்கு தொழுகையெல்லாம் படித்து தரேன். அப்புறம் சொன்னாரா, தொழுகைக்கு முன்னே கொஞ்சம் சுத்தப்படுத்தி கொள்ளணும் தானே, அந்த தண்ணியால் கழுவுரை, அது எப்படி செய்கிறீங்களுமே எனக்கு தெரியாது. உது செய்கிறதும் எனக்கு தெரியும், ஏன்னா நான் வாழ்க்கையில் உதுவண்டே செஞ்சில்லை. இவர் சொன்னாராம், உங்களுக்கு நான் உதுவையும் படித்து தரேன், நான் எல்லாத்தையும் படித்து தரேன், வாங்க. ஒரு சின்ன புள்ளையை கொண்டு போயிட்டு இஸ்லாத்துக்கு புதுசாக வந்த ஒரு மனுஷனுக்கு எப்படி மார்க்கத்தை படித்து கொடுக்குறையோ அது மாதிரி ஒரு பரம்பரை முஸ்லீமுக்கு இவர் கூப்பிட்டு உம்ராவுக்கு கொண்டு போயிட்டு இவர் சொல்கிறாரு, நாங்கள் உம்ராவுக்கு போனோம். முதல் நாள் இவருக்கு எல்லாம் படித்து கொடுத்து, தொழுகிற முறை, உது செய்கிற முறை எல்லாத்தையும் படித்து கொடுத்து, ஒரு நாள் எங்களோட இருந்தால் 2வது நாள் சின்ன சின்ன சேஞ்சஸ் எங்களுக்கு அவர்கிட்ட விளங்குது. 3வது நாள் 4வது நாள் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு ஹோட்டல்லேருந்து நாங்கள் தொலை போனோம். மஸ்ஜிதுக்கு தொலை போன அந்த சகோதரர் திரும்பி வரலை. நாங்கள் அங்கும் இங்கும் தேடி பார்த்து மஸ்ஜிதுல்லுக்கு போயிட்டு பார்த்தால், மஸ்ஜிதுல்லுக்கு மத்தாஃபில் தவாஃப் செய்கிற அந்த இடமைக்கு காபாக்கு சூழல், அந்த இடத்துக்கு மத்தாஃப் என்று மத்தாஃபில் காபாக்கு முன்னால் சுஜூதில் ஒரு மனிதர் வஃபாத்தாக இருக்கிறார். நாங்கள் தேடி பார்த்தா அது இந்த மனிதர் தான் மௌத்தா வெட்டிக்கிறார். நான் கனவுல யாரை கண்டேனோ அவர் மக்கால மௌத்து. எங்களோட எல்லாத்தையும் உள்ளத்துக்கு வர அதே டவுட் அவருக்கும் வந்துச்சு. அல்லாஹ் எப்படி இந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய நல்ல மௌத்தை கொடுத்தான்? ஜும்மாவும் தொழாதவர், வாழ்க்கையிலே தொழுகாதவர், உது செய்யவே தெரியாதவர், இந்த மனிதனுக்கு இவ்வளோ அழகான ஒரு மௌத்தா? கனவுல காட்டினது இவருடைய அஜல். அந்த இடத்துல அல்லாஹ் முடிவு பண்ணியிருக்கிறார், காபாக்கு பக்கத்தில் அவர் வஃபாத்தாகும். கண்ணியமானவர்களே, இவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பக்கம் மனசில் சந்தோஷம், அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு நல்ல முடிவை கொடுத்தது. இன்னொரு பக்கம் மனசில் ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்குது, இது எப்படி சாத்தியம்? இந்த மனிதர்கிட்ட எங்கள்கிட்ட இல்லாத என்ன இருந்துச்சு அல்லாஹ் இப்படி ஒரு நல்ல முடிவை கொடுக்க? நாங்கள் இவர்கிட்ட ஒய்ஃப் கிட்ட போனோம். இவர்கிட்ட ஒய்ஃப் சொன்ன எங்கள்கிட்ட, இவர் அல்லாத விஷயத்தில் நிறைய புறப்பாடு செஞ்ச ஒரு மனுஷன், அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கொள்ள தான் ஆகணும். அல்லாத விஷயத்த நிறைய புறப்பாடு செஞ்சுக்கிறார், ஆனால் இவர் ஒரு நல்ல மனிதர். இவரால் யார்கிட்ட உள்ளமும் உடைஞ்சது கிடையாது. எங்களுக்கு தெரிய இவருக்கு கோபமாக நாள்க யாருமே இல்லை. நான் சாக்கி சொல்கிறேன், இவர் ஒரு நல்ல கணவரும் தான், இவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த மனைவி சொன்னால் மதுகுரு, இவர் மாத சம்பளம் எடுக்கிற ஒரு ஆள். இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, இவர்கிட்ட சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி எவ்ரி மந்த் என்ன செய்வாருண்டா, எங்களோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற ஒரு வீடு, அதில் ஒரு விடோ வண்டிக்கிறார், கணவன் இல்லாத ஒரு வயசான ஒரு பிள்ளைகளோட, அந்த வீட்டுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை எந்த மாதமும் அவர்கிட்ட சம்பளத்தில் ஒரு கணக்கில் எடுத்து அந்த வீட்டுக்கு தேவையான மாதத்துக்குள்ள சாமானத்தை கொண்டு போய் கொடுப்பாராம். இது இவர்கிட்ட பழக்கம் தொடர்ச்சியாக செஞ்சு வந்திக்கிற ஒன்று. அந்த மனைவி சொல்லிக்கிறார்,
இவர் சொல்கிறாரு, நாங்கள் அந்த வீட்டுக்கு போனோம். அந்த பெண்ணை போய்ட்டு சந்திச்சு அந்த தாய்கிட்ட இவர்கிட்ட வஃபாத் செய்தியெல்லாம் சொல்ல போகல. அவ சொன்னாவாம், அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு ரிஸ்க்குக்கு காரணமாக இவரை தான் நல்லா என்ன செஞ்சு வச்சிருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் எனக்கு எந்த மாதமும் ஒரு நல்ல மனிதர், எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் கொண்டு தருவார். நான் இவருக்கு எங்களுக்கு தார டைமில் நான் இவருக்கு செய்யக்கூடிய ஒரு துவா என்னன்னா, யா அல்லாஹ் இவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக்கி வையா அல்லாஹ். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் என்னென்றால், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சில வேளை அல்லாஹ்வோட குறப்பாடு உலகத்தில் யாரும் நாங்கள் அவசரமாக ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற கெட்ட பழக்கம் ஜட்ஜ் பண்ணுறேன். தொழாதவரை பார்த்து ரைட் இவர் நரகவாசி, சுபகு வராது இவர் நரகவாசி, நான் தொழுவுறேன் தானே அல்ல எனக்கு சொர்க்கத்தை தந்துடுவாங்க. இன்றைக்கி அப்படி தான் எல்லாம் நினைக்கிறேன். நாங்கள்லாம் சொர்க்கவாசி. குடும்பத்தில் ஒருத்தர் கொஞ்சம் ட்ரக்ஸ் குடிச்சுக்கொண்டு அப்படி இப்படி இருந்தால் ரைட் அவரை குடும்பத்துலேருந்து ஒதுக்கியாச்சு. இவனெல்லாம் யார் சீரழிஞ்சு போகணும் அப்படி தானே பேசுகிற பேச்சுட்டு. ஒருத்தர் மார்க்கத்தோடு ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் நினைக்கிறேன் மாஷால நாங்கள்லாம் பள்ளி ஒடிக்கிறார்கள், தொழுவுறாக்கள், குர்ஆன் ஓதுறாக்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எவ்வளவு உயர்ந்த ஒரு தக்குவாதாரியை பார்த்து இவர் சொர்க்கவாசின்னு சொல்லவும், ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை பார்த்து இவன் நரகவாசின்னு சொல்ல எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஒரு மனுஷனை முடிவு ஆகப்பெரிய தக்குவாவோடு இருந்தவர், கையில முழுக்க குர்ஆனோடு இருந்தவர், தஹஜ்ஜுத் தொழுந்தவர், முன்சப்லேருந்து ஃபஜ்ரை மிஸ் பண்ணாம 40 வருஷம் தொழுந்தவர். சில வேளை அவற்றிலிருந்து ஒரு பாவத்தால் மறந்து போவார். ஒத்தரை முடிவு பண்ணல. ஒரு மனுஷன் ஒன்றுமே இல்லாதவர், அல்லாஹ் அவர் செஞ்ச ஒரு செயலை ஏதோ ஒரு அமைப்பில் கபூல் செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டுருவான். அல்லாஹ் அப்படியாப்பட்டால் தான் ஒரு செயல் போதுமே. புகாரில் வருதுங்க, இம்ராத்துன் பாகியா, ஜினால ஈடுபட்ட ஒரு பெண் காலம் ஃபுல்லாக ஒரு பெரிய பாவத்தை செஞ்சார். அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? பசியோட தாகத்தோட இருந்த ஒரு நாய்க்கு அவன் என்ன செஞ்சா? தண்ணி கொடுத்தான். சுபஹானல்லாஹ். ஒரு செயல் எல்லாம் பொருந்தி கொண்டான்னு அனுப்பி நான் சொல்லுவேன். உலகத்தில் நல்லவங்களாம் வாழ்ந்துட்டு மௌத்தா போகணும். எங்களோட மையத்து எப்படி அமையணும் தெரியுமா? எங்களோட மையத்து என்ன கொண்டாட்டியும் என்ன பிள்ளைகள் மட்டும் என்ன மையத்துக்கு அழக்கூடாது. இன்னைக்கு சில மையத்துக்கு அவங்களோட ஃபேமிலி ஆக்கள் மட்டும்தான் அழுகுறேன். அன்பானவர்கள், எங்களோட மையத்தை எப்படி அமையணும் என்றால், எங்களோட மௌத்தை எங்களோட மஹல்லாவாசிகளும் ஃபீல் பண்ணணும். எங்களோட இழப்பை அவங்க ஃபீல் பண்ணணும். ஒரு நல்ல தங்கமான மனுஷன் எங்களோட மஹல்லாலேருந்து இது கூட வரமாட்டாரு, இது கூட எங்களுக்கு அவரை பார்க்க கிடைக்காதுன்னு கண்ணால் கண்ணீர் வரும். எங்கிட்ட அடுத்தவங்களுக்கு ஆர்வமோட கண்ணால் கண்ணீர் வரணும். இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு நேபர் எங்கேயும் கிடைக்காது. எங்களோட மௌத்துக்கு சொல்லணும், சாக்கி சொல்லணும். அப்படி எங்களோட மௌத்து அமையணும். சகோதரர்களே, நல்ல ஷாஹிதுகள் வைக்கணும். கழுத்துறையில் ஒரு ஆலிம்ப ஜனாசாக்கு போலும். அந்த ஜனாசா பயன்ல நான் பார்க்குறேன், பல ஆயிரம் மனிதர்கள் ஜனாசா கலந்து எல்லாத்த கண்ணாலையும் கண்ணீர் வரும். சுபஹானல்லாஹ், இப்படி மௌத்திக்கு வந்தவர். அந்த மையத்தை பற்றி சொன்னாங்க, இவர் ஒரு நல்ல மனிதர். எல்லா ஊர் மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, முழு ஊர் மக்களும் சொல்லுவாங்க இவர் ஒரு நல்ல மனுஷன். எங்களோட மௌத்துக்கு எங்களை பற்றி நல்லது பேசுகிற மையத்தோடு வந்து இது ஒரு பெரிய சாதனை தெரியுமா? எல்லாருக்கும் மக்கள் நல்லது பேச மாட்டாங்க. சில மையத்துக்கு நாங்கள் போகிறோம், பேச ஒரு நலவில்லை அவரை பற்றி. சும்மா போயிட்டு பார்த்துட்டு வார, அப்படி வெளியே வந்து ஆக்கள் வேற கதை பேச முடியுது. ஒரு மையத்துக்கு போனால் 3 பேர் 4 பேர் கூடி என்ன தெரியுமா செய்கிறாங்க? இவர்கிட்ட நல்லாவை பேசிக்கிறாங்க. எங்களோட மௌத்து அப்படி ஆகணும். அப்படி மையத்தீக்குது. எல்லாரும் சொந்தவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு, வஜபத். இன்னொரு ஜனாசா கொண்டு போகப்பட்டுச்சு, வஜபத். 2 டிப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டாயமாகிட்டு. கேட்டாங்க, யாரா சூழல் என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, இந்த ஜனாசாவை கொண்டு போகல மக்கள் 3 பேர் சேர்ந்து இவருக்கு நலவை கதைச்சாங்க, இவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிடுச்சு. இந்த ஜனாசா பற்றி தவற கதைச்சாங்க, இவருக்கு நரகம் கட்டாயமாயிடுச்சு. அதனால தான் சொல்றேன், மையத்தில் நலவை மட்டும் பேசுங்க, கெடுதியை பேசுவானுமே. ஒரு கெட்டது பேசினா அது கபூலாகவே அந்த மனுஷன் நரகத்துக்கே போயிட்டுருவாங்க. அதுதான் மையத்துக்கு தவறு பேசக்கூடாது. நல்லதை மட்டும் பேசிட்டு என்ன சரி புறப்பாடு அவன் மூடிடுவான். ஒரு ஜனாசா கொண்டாடப்பட்டுச்சு. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வந்தால் நான் தொழுவிக்க வரப்போக்கில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த ஜனாசா நீங்கள் தொழுவிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஜனாசா, நீங்கள் தொழிக்கவான யார சொல்லலாம், ஒரு நல்ல மனுஷன் இல்லை இவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் உட்கார்ந்து வச்சுட்டு எல்லாத்தையும் பார்த்து கேட்டாங்க, இந்த மனுஷன் என்ன சரி செஞ்சு ஒரு நல்லவு யாருக்கு சரி தெரியுமான்னு கேட்டாங்க. யாரும் எலும்பல்ல. ஒரு ஆள் எழும்பி சொன்னார், ஹரஸ லைலத்தன் ஃபீ ஸபீலில்லாஹ் யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரிய இவர் ஒரு நன்மை செஞ்சிருக்கிறார். என்ன தெரியுமா செஞ்சுக்கிறாரு? அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போனால் யுத்தத்துவல்ல
நைட்டுக்கு சில இடத்துல டென்ட் அடித்து தங்க வேண்டிய வரும். தங்குற டைமில் பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி வேலைக்கு 2 பேரை போடுவாங்க. ஒரே ஒரு நாள் கண் விழிச்சு இருந்து செக்யூரிட்டி வேலை பார்த்தாரு. தூங்காமல் இருந்து செக்யூரிட்டி வேலை பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாஸாவை பாயிண்ட் பண்ணி சொன்னாங்க, அஸ்ஹாபுக யظنون அன்னக மின் அஸ்ஹாபின் நார். இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்க நீங்க ஒரு நரகவாசி. வானா அஷ்ஹத், நான் சாக்கி சொல்றேன், அன்னக மின் அஸ்ஹாபில் ஜன்னா, நீங்க ஒரு சொர்க்கவாசி. ஒரு மையத்துல ஒரு நலவை பேசினதுக்கு சொன்னாங்க சொர்க்கவாசி. எங்கட மையத்துக்கு 100 பேர் எங்கட நலவை பேசினா மவுத் அப்படி ஆகணும் சகோதரர்களே. மவுத் எப்படி ஆகணும் என்றால், நான் ஒரே சொல்ற விஷயம், எங்கட மவுத்து சாதாரண மவுத் ஆகிக்கூடாது. யார் ஒருத்தர் மவுத்து எடுத்தாங்க, அடைக்கினாங்க, வைஃப் அழுந்தா, பிள்ளைகள் அழுந்தாங்க, முடிஞ்சு இப்படி இல்லை சகோதரர்களே. எங்கிட்ட மவுத்து எல்லாத்துல உள்ளத்துலையும் ஒரு துக்கத்தை கொண்டாடணும், ஒரு கவலையை கொண்டாடணும். எங்களை தெரிஞ்ச எல்லாரும் மனசால எங்களுக்கு அல்லாஹும் மஃபில்லஹு வர்ஹம்ஹுன்னு துஆ செய்யணும். எங்களை தேடி தூர இடத்துல இருந்து இந்த ஜனாஸாவை மிஸ் பண்ணக்கூடாத ஒரு ஜனாஸாண்டு எல்லாரும் எங்களோட ஜனாஸில் கலந்து கொள்ள வரணும். இப்படியாப்பட்ட மவுத்தா இல்லை. சாதாரண மையத்தை ரைட் மவுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்தாச்சு, 4 மணிக்கு முடிவு பண்ணியாச்சு, கொண்டு போய் அடக்கியாச்சு. இப்படி மவுத்து இல்லை சகோதரர்களே. மவுத்துன்றது ஒரு சாதனையாக அமையணும். எங்களோட மவுத் அமையணும். இங்கே ஈக்கிறவங்க எல்லாரும் அழக்கூடிய கவலைப்படக்கூடிய மவுத்தாகவும், வானத்தில் ஈக்கக்கூடியவங்க எல்லாம் அழுவுறல்ல, அவங்க எல்லாரும் சந்தோஷமா வெயிட் பண்ணி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மவுத்தாக எங்களோட மவுத் அமையும். நல்ல மனுஷன் மவுத்துக்கு வானத்தில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுவாங்க, எல்லாம் வெல்கம் பண்ண பார்த்து கொண்டிருப்பாங்க. மலக்குமார் எல்லாம் மலக்குமாரும் வெயிட் பண்ணி கொண்டிருப்பாங்க நல்ல மனுஷனுடைய மவுத்துக்கு. எங்களோட மவுத் அப்படி ஆகணும். துன்யாவில் இருக்கக்கூடியவங்க கவலைப்படுற மவுத்தாகவும், வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் சந்தோஷப்பட்டு எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மவுத்தா. மதீனால ஒரு மவுத்து நடந்துச்சு. அந்த மவுத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், யாரு மதீனால மவுத்தாவினது இன்றைக்கு யா ரசூலல்லாஹ். அவருடைய வருகையை எதிர்பார்த்து வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் சந்தோஷத்துல குதிச்சு கொண்டிருக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அவ்வளவு சந்தோஷம். ஒரு நல்ல சோழண்டு நல்ல ரூஹொண்டு இன்றைக்கு வருவது என்னைய மீட் பண்ணு. யாரு மவுத்தா போடு இஹ்தஸ்ஸ அர்ஷுர் ரஹ்மான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அர்ஷை சுமந்துட்டிருக்கிற அந்த மலக்குமார்கள் இவரை சந்திக்கிற அந்த சந்தோஷத்துல குதிச்ச குதி அல்லாஹ்வுடைய அர்ஷும் நடுங்கிச்சு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நடுச்சும் ஆடிச்சு யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 31 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆள் 37 மவுத்து. அவர் தான் மவுத்து. முஸ்லிமாக வாழ்ந்தது எத்தனை வருஷம்? 6 வருஷம். என்னைய மாதிரி உங்களே மாதிரி 50 வருஷம் முஸ்லீம் இல்லை, அவர் 60 வருஷம் முஸ்லீம் இல்லை. அவர் முஸ்லீம் 6 வருஷம் முஸ்லீம். 31 வயசு வர காட்டியும் அல்ல இல்லைன்னு சொன்ன ஒருத்தர் 6 வருஷம் வாழ்ந்தார். அப்படி வாழ்ந்தார். அவர் மவுத்து. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து, எங்கட தோழர் சாத் இப்னு முஆதுடைய மவுத்துக்கு அல்லாஹ்வுடைய அரிஷ் நடுங்கிச்சாம்ன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவருடைய ஜனாஸாவை தூக்கிட்டு நாங்கள் ஜன்னத்துல் பக்கீக்கு நடந்து போறோம். ஜனாஸோட பாரம் எங்களுக்கு விலங்கல்ல யா ரசூலல்லாஹ், வெயிட் விலங்கல்ல, வேற யாரோ இந்த ஜனாஸாவை தூக்கின மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகிச்சு. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் இல்லை, அந்த ஜனாஸா இந்த சாத் இப்னு முஆதுடைய ஜனாஸால கலந்து கொள்றதுக்கு அல்லாஹ் இதுவரைக்கும் உலகத்துக்கு இறங்காத 70,000 மலக்குமார் அனுப்பி வச்சுக்கிறான். ஜனாஸால கலந்து கொண்டுட்டு வாங்க. அவ்வளோ நல்ல ஒரு ஜனாஸா. எங்களோட மவுத் அப்படி ஆகணும் சகோதரர்களே. எங்களோட மவுத்துக்கு மனுஷர் மட்டும் கலந்து கொள்ளக்கூடாது, நல்ல மலக்குமாரை எல்லாம் அனுப்பி வைக்கணும். இந்த மவுத் இது எப்படியாப்பட்ட ஒரு ஜனாஸாண்டா நீங்களோடும் கலந்து கொள்ளணும் என்று சொல்ற ஒரு ஜனாஸாவாக மாறும். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர்கிட்ட கபரை தோண்டின 4 பேர்ல நானும் ஒருத்தர். எத்தனையோ கபரு நாங்கள் தோண்டிக்கிறோம், ஆனால் இவர்கிட்ட கபரை தோண்ட போக்கல கபருடைய மண்ணில் இருந்து மிஸ்குடைய வாசம் வந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் உணர்ந்தாங்க. அப்படி ஒரு நல்ல மனிதர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய ஜனாஸாவை ஒரு வெறும் அன்சாரி சஹாபி, ஒரு முஹாஜிரில் ஒரு அன்சாரி, மதீனாவாசி. வருது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வார டைமில் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் இஸ்லாத்துக்கு எடுத்து இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு இவரோடு சேர்த்து பெரிய ஒரு கூட்டம், இவருடைய முழு கவும்களும் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உதவியாக இருந்த ஒரு சஹாபி. சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய கபருக்கு பக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொண்டிருந்தாங்க. இவருடைய ஜனாஸாவை அடக்கினதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாடியும் நனைஞ்சி அவங்களோட கையும் கண்ணீரால் நனைஞ்சிச்சோம். அவ்வளோ எங்கி அழுந்தாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ கண்ணீர் வாரேன்டா, லேசான கண்ணீருக்கு கைக்கு தண்ணி கொட்டாது,
கண்ணால் கொட்டிட்ட தண்ணீர் தாடியை நனைஞ்சி அந்த கண்ணீர் அப்படி அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க போகல அவங்களோட கைக்கு கண்ணீர் கொட்டி கொண்டு இருந்துச்சு. அவ்வளோ இறக்கம் இந்த சஹாபியோட. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, இவர்கிட்ட கபரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்கு வச்சு, இவங்க நபி ஸல்லல்லாஹு கபருக்கு இறங்கல்ல, கபருக்கு பக்கத்துல இருந்து இவர்கிட்ட ஜனாசாவை அடக்கம் செஞ்சு முடிஞ்சதும், வளமையாக ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சால் வளமையான பழக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் நேரம் அங்கிருந்து துஆ செஞ்சுட்டு வருவாங்க. ஆனால் இவருடைய ஜனாசாவை அடக்கம் செஞ்சு அடுத்த நிமிஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு பக்கத்துல இருந்து சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்ன்ற 2 எழுத்தமும் அல்லாஹு அக்பர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தம் போட்டு சொன்னாங்க. இது வளமைக்கு மாற்றம், இப்படி நடக்கிறல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க, பின்னிக்கு எங்களுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம நாங்களும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு என்ன செஞ்சிட்டோம், கத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த டைம்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் திரும்பி பார்த்து அந்த கபர் கிட்ட வச்சு சொன்னாங்க ஒரு ஹதீஸ, இன்னலில் கபரி தக்தன், கபருன்றது எப்படியாப்பட்ட ஒரு சாமனம் என்றா, அதுக்கு யாரை வச்சாலும் அந்த கபர் அந்த மனிதனை நெருக்கும். லவ்கான அஹதுன் நாஜியன் மின்ஹு, அந்த கபருடைய நெருக்கடியிலிருந்து யாரு சரி தப்ப முடியும் என்று இருந்திருந்தால் லனஜா சஅத் இப்னு முஆத், இப்ப அடக்கம் செய்யப்பட்ட 70,000 மலக்குமார் கலந்து கொண்ட அல்லாஹ்வுடைய அரிஷை நடுங்கின இந்த சஹாபிகிறாரே, இவரு தப்பிக்கணும். இவரும் தப்பல்ல, இவரையும் கபர் நெருக்கி சென்றாங்க. நெருக்கினது தான் நான் அல்லாஹு அக்பர் என்று சொன்னேன். அல்லாஹ் அவனுடைய கிருபை இறக்க காரணமாக அந்த நெருக்கடியிலேருந்து அவரை என்ன செஞ்சான், பாதுகாத்தான்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, மௌத்துன்றது சாதனையாக வேண்டியது. இன்றைக்கு உலகத்தில் சாதனை நாங்கள் நினைக்கிறோம். ஒரு ஆள் படிக்கிறது, அவனோட டிகிரி, அவர் வெளிநாட்டில் இருக்கிறது, பெரிய ஜாப்ல இருக்கிறது, பெரிய சல்லிக்கிறது, 10 கடை திறக்கிறது, சொந்த வீடு கட்டி முடிக்கிறது, புதிய வாகனம் வாங்குறது, இதெல்லாம் சாதனை இல்லை சகோதரர்கள். இதெல்லாம் அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் அச்சீவ்மெண்ட், இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் இல்லை. உண்மையான அச்சீவ்மெண்ட் என்ன? சாதனை அது இருந்திருந்தா, கஷ்டப்பட்டு கெட்டின முழு 50 வருஷம் 60 வருஷம் கஷ்டப்பட்டு பெரிய மாளிகை ஒன்று கெட்டினாரு. அவர்கிட்ட மாளிகையில தான் இப்போ அவர்கிட்ட ஜனாசா வச்சு 4 மணிக்கு டைம், அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாரு, வேறொருத்தர் வீட்டில் இல்லை, அவர்ந்த வீட்டில் 4 மணிக்கு மையத்தை எடுக்கிற டைம். 5 நிமிஷம் லேட் ஆகினாலும் என்ன சொல்லுவாங்க, எடுங்க எடுங்க எடுங்க, அவசரம் எடுங்க, டைம் ஆகுது அடக்கம் சரி எடுத்துகிட்டு போயிடுவான். அவரோட வீட்டிலேருந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டுருவான். எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா அவரோட சொந்த வீடு கொஞ்சம் வெப்பமே, அவர் இல்லை, அதுக்கு பிறகு வேஸ்ட். உடம்புல ரூஹிக்கு காட்டிட்டு எங்கட எல்லாமே, ரூஹ் வெளியே போச்சுன்னா உடம்பு வேஸ்ட். 2-3 நாள் வச்சா அவியும் அந்த உடம்பு. நான் ஒரு உடம்பை பார்த்தேன், 6 மௌத்தா போயிட்டு 6 நாள் தூக்கம் மட்டக்குழி பகுதியில் தூக்கு கொண்டிருக்கிறாரு. வீட்டில் யாரும் இல்லை. போலீஸில் போயிட்டு மகனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு வந்து இவர் தூக்கில் போட்டிக்கிறார். இவர் மவுத்துன்றது விளங்க வந்திக்கு 6 டேஸ்க்கு போகிறோம். அப்போ அந்த உள்ளுக்கு போக்குகள் இவரோட உடம்போட அமைப்பு எப்படி இருந்துச்சுன்றதை ஃபோட்டோ பிடிச்சிக்கிறார். அவர் என்ன காட்டினார், ஃபோட்டோ பிடிச்சி அவரோட ஃபோனில் பாருங்க, இப்படி ஒரு மையத்தை நான் தான், அவர் மையத்தை குளிப்பாட்டுறாள், இப்படி ஒரு மையத்தை நான் இது பண்ணல பாருங்கள், எவ்வளோ பயங்கரம்ண்டு உடம்பு எப்படி மாறிக்குதுண்டு. அன்பானவர்கள், அதை வர்ணிக்க முடியாது. 6 நாள் தூக்கில் தோங்கினவர் அல்லாஹ்வே சத்தியமாக சொல்கிறேன். அந்த உடம்பு எனக்கு பார்த்ததுல இருந்து 2-3 நாள் எனக்கு அந்த யோசி நல்லா, ஒரு உடம்பு அது மவுத்தாகினா மண்ணுக்கு தான் சொந்தம் சகோதரர். அது வெளியே வச்சா முடிஞ்சு அதை பார்க்கல. 2 கண்ணும் வெளியே கண்டேன் சகோதரர்களே, 2 கண்ணையும் வெளியே கண்டேன். அவருடைய மர்மஸ்தானம் ஒரு 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 ஃபுட்பால் சைஸுக்கு எவ்வளோ வீங்கி போய்த்திருச்சு. தொப்புல இருந்து என்னமோ வெளியே பாஞ்சிருச்சு. நான் கண்டது, நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த உடம்பு வச்சா சகோதரர்களே புழு பிடிச்சி அவைய ஆரம்பிச்சு. அதுதான் அவசரம் கொண்டு மண்ணுள்ள வைக்கிறாரு, மண்ணுக்கு தான் சொல்கிறேன். அந்த உடம்பு வேஸ்ட். இத்தனைக்கு இவ்வளோ சல்லி இருந்தவர், இவர் ஒரு நாள் ஏசி இல்லாமல் தூங்கில்லை. இவர் உடுத்த ஒரு டிஷர்ட் எல்லாம் 3 லட்சம். அதனால் இவர் இல்லை, யாராக இருந்தாலும் நாத்தம் வர ஆரம்பிச்சுன்னு உடம்பு வச்சார். வாழ்க்கையில யதார்த்தத்தை விளங்குவோம். இதுக்கு முந்தி கழிச்ச ரமதான் மறந்துடுவோம். அது பார்த்து அல்லாஹ் ஏதோ இந்த ரமதான் உயிரோடு வச்சுக்கிறான். எல்லாரும் நினைப்போம் அடுத்த ரமதான்ல நாங்கள் மவுத்து. அப்படி இந்த ரமதானை கழிப்போம். எப்படி கழிப்போம்? வார ரமதான்ல நான் மவுத்து, இதுதான் எனக்கு கடைசி ரமதான் அப்படி நினைப்போம். போன வருஷம் மேலோட ரமதானுக்கு செலவோடு இந்த ரமதானுக்கு வந்து நான் கபூர்ல வச்சும் தானே. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவங்க யாருமே கனவுல சரி கொஞ்சம் சரி நினைச்சு பார்க்கல 20-26 ரமதானுக்கு நாங்கள் ஈக்க மாட்டோம்னு நினைக்கவே இல்லை. அவங்க நினைச்சாங்க இன்னொரு ரமதானுக்கு ஈக்க மட்டும் தான் நினைச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்க கபூர்ல. இதே நினைப்பு தான் எங்களுக்கு. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்? இன்ஷா அல்லாஹ் ஈக்கிறோம், அல்ல எங்கள் ஆயுள வர்க்கம் செஞ்சு வைக்க வரும். நான் சொல்றேன், இந்த ரமதான் நாங்கள் எல்லாம் நினைப்போம் இன்ஷா அல்லாஹ் 27 ஒரு ரமதான் வரும், அல்ல எனக்கு அதை தருவான், இல்லை அல்லா தரமாட்டான், நாங்கள் மவுத்துன்னு நினைப்போம். அப்படி கழிப்போம் இந்த ரமதானை.
அப்போ தான் இந்த ரமதான சரியாக கல்வியிலும் பேசின அனைத்து விஷயங்களும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுவோம் நான் வந்தேன். உங்களோட ஈக்கக்கூடிய அந்த தொடர்பு அல்லாஹ் ஏதோ ஒரு அமைப்பில் இவ்வளோ 10:40 ஆகிட்டு எனக்கு டைம் போனது விலங்கல்ல, உங்களுக்கு டைம் போனதும் விலங்கு இருக்காது. பேசின விஷயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.